கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 25 அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொல்கிறார். அதாவது பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்து உங்களுக்காக எனக்காக அநேக பாடுகளை அனுபவித்து அவர் மரணிக்கும்போது அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சாட்சி சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அன்பானவர்களே, இவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதனுடைய பயன் என்ன? அதாவது மரணத்தை ஜெயித்ததனோட பயன் என்ன அப்படின்னா சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. அப்போ நம்முடைய முகத்தில் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பாராம். துடைக்கிறாருன்னா கை கொண்டு வந்து கர்ச்சீப்பு கொண்டு வந்து துடைக்கிறது அல்ல. நல்லா கவனிக்கணும். நம்முடைய முகம் வாடலாய் கூட இருக்காது. நம்ம முகம் வாடுனதுனால தான் நம் கண்களில் தண்ணீர் வரும். ஏன் முகம் வாடுதுன்னா, இருதயத்தில் மனசுக்குள்ளே துக்கம் கஷ்டம் அதிகமானதுனால தான் நம்முடைய முகம் வாடலாக இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சிக்கல் நம்முடைய இருதயத்தில் தொடர்ந்து இருக்கிறப்போ, அதிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறப்போ நம் சோர்வடைஞ்சு போயிடுவோம். நம்முடைய இருதயம் வேதனைக்குள்ளாக ஆகும். நம்முடைய இருதயம் துக்கமடைஞ்சு இருக்கும். அப்போ நம்முடைய முகம் பார்த்தாவே வாடலாக இருக்கும். இந்த நிலை இருக்கிற போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். அதை குறித்து நமக்கு பலன் இல்லையே ஜெயிக்கிறதுக்கு, அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நமக்கு பலன் இல்லையே, நமக்கு உதவுவார் யாரும் இல்லையே, நாம் இனி நம்முடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ, நான் எவ்வளவோ கனவுகளை நான் நினச்சிட்டு இருந்தேனே, இவைகளெல்லாம் வீணாக போகுதே, என் குழந்தைகளுக்கு நன்மை செய்ய முடியலையே, இப்படி பல வேதனைகள் பல சிந்தனைகளினாலே நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அழுதுகிட்டே இருக்கும். அப்போ இந்த அழுகையை கர்த்தர் காண்கிறார். உன் கண்ணீரை என்னோட துருத்தியில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்முடைய கண்களில் வருகிற கண்ணீரை அவர் துடைப்பார். அப்படின்னா நம்முடைய இருதயம் எதனால் உடைந்து போயிருக்கிறதோ, நம்முடைய சமாதானம் எதனால் குலைந்து போயிருக்கிறதோ, நம்முடைய சந்தோஷம் எதனால் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறதோ, அந்த பிரச்சனையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளுகிற வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிற வழியை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். அப்போ அந்த ஆண்டவரோட துணையோட, எந்த ஆண்டவர்? இயேசு கிறிஸ்துவனோட துணையோட நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுகிற போது நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். நம்முடைய துக்கம் நம்முடைய இருதயத்திலிருந்து மாற்றப்படும், சந்தோஷமாக மாறும். இழந்து போயிருக்கிற வேதனையோடு இருக்கிற நமக்கு சமாதானம் நம்முடைய வீட்டை தேடி, நம்முடைய இருதயத்தை தேடி வரும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, யாரெல்லாம் துக்கத்தோட வேதனையோட கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லா முகங்களிலும் வடிகிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, அதாவது நமக்கு எதுவெல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறதோ, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு வாழ்வளிப்பார், கர்த்தர் என்னை வாழ வைப்பார் என்று முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதுவெல்லாம் நிந்தையை உண்டு பண்ணுகிறதோ, பிரச்சனையை உண்டு பண்ணுதோ, சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறதோ, எதுவெல்லாம் தடைகளை ஏற்படுத்துகிறதோ, எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து எல்லா நிந்தைகளையும் இந்த பூமியில் இல்லாமல் பண்ணிடுவார்.
எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா, நம்ம கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். அவர் மட்டுமே நமக்கு வழி, அவர் மட்டுமே நமக்கு ஜீவன், அவர்தான் நம்மை நன்மையான வழியிலே நடத்தப் போகிறவர், அவர் காட்டுகிற வழியில் தான் நான் இனிமேல் நடக்க போகிறேன், அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி தான் நான் இனிமேல் செய்ய போகிறேன் என்கிற அந்த உறுதியான மனதோடு நாம் அவரை இறுக பற்றி கொண்டு இருக்கிற போது நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். நமக்கு எதுவெல்லாம் நிந்தைகளை உண்டு பண்ணுகிறதோ அவைகளை இந்த பூமியில் இல்லாமல் பண்ணிடுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இயற்கையாக எதுவாக இருந்தாலும் அது இந்த பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அன்பானவர்களே, ஒரு நிமிடம் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆயர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் ஒரு ஆலயத்தை நடத்துகிற ஆயர், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு காரியமாக போய் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். அவர் எதிர்ப்பால் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரை தேடி 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கிறேன். எப்பொழுதுமே நான் எங்கே போனாலும், ஆண்டவரே நான் உம்மை முன்வைத்து போகிறேன், என் போகிற வழி வருகிற வழி எல்லாம் உம்முடைய பாதுகாப்பு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் போவேன். ஜெபம் பண்ணாமல் எங்கேயுமே போக மாட்டேன். அந்த வீட்டில் உட்காந்துட்டுருக்குறேங்க, அந்த நாய் வேகமாக வந்து என்னை கடிக்குது. என் தொடப்பகுதியை பயங்கரமாக கடிக்குது. ஆண்டவரே, இப்படி அவங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களே தவிர அந்த நாயை விரட்டலை. நான் தான் அந்த நாயை விரட்டுறேன். கையை கடிச்சிருமோன்னு பயம், ஆனால் என்னுடைய தொடையை கடிக்குது. பாருங்கள், நான் போட்டிருந்த பேண்ட்டு ஒரு கீறல் கூட விழுகலைங்க. அந்த பேண்ட்டு கூட கிளியில், அந்த பேண்ட்டை கூட அந்த நாயினால் கடிக்க முடியல. என் உடம்பு நல்லா டைட் பண்ணிட்டேன். அந்த பேண்ட்டு நல்லா தொடையோடு இறுக்கமாக இருக்குது. அது கடிக்க கடிக்க அதனோட பற்கள் வந்து வழுக்கிட்டு போகுதே தவிர என்னுடைய காலில் அதனோட பல்லோ அதனோட கீறலோ அதனோட கடியோ இறங்கலை. அதுக்கப்புறம் அதுவாக ஓடிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஆனால் அது கடித்த கடிக்கு அன்றைக்கி பேண்ட்டு மட்டும் லூஸாவோ அல்லது நான் பாடியை டைட் பண்ணாமலோ இருந்திருந்தேன்னா என் தொடை முழுசும் காயமாக இருந்தது. கர்த்தர் எப்படி பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். ஜெபம் பண்ணாமல் எங்கேயுமே போவேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒருவேளை எனக்கு அன்னைக்கு அந்த கடி பட்டிருந்தா எனக்கு எவ்வளோ பெரிய நிந்தை ஏற்பட்டிருக்கு தெரியுமா, எவ்வளோ பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா. ஆனாலும் நான் போய் அரசு மருத்துவமனையில் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் வந்தேன். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் எனக்கு நன்மையான காரியத்தை செய்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நமக்கு எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நிந்தையை ஏற்படுத்துகிறதோ அதை இந்த பூமியில் இராதபடி செய்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய துக்கத்திலும், நம்முடைய வேதனையிலும், நம்முடைய கஷ்டங்களிலும், நம்முடைய இருதய குமுறல்களினால் வருகிற நம் கண்ணீரை அவர் துடைக்க வல்லவராக இருக்கிறார். யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த மரணத்தை ஜெயித்தவர். நமக்காகவே மரணத்தை ஜெயித்து நமக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரையும் என்னுடைய கண்ணீரையும் அவர் துடைப்பார். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் எவைகள் நிந்தையை, ஆபத்தை ஏற்படுத்துகிறதோ அவைகளை இந்த பூமியில் இராதபடி செய்வார். நிச்சயமாகவே நமக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. எங்கள் கண்ணீரை துடைத்து இந்த உலகிலே எங்களுக்கு எவைகளெல்லாம் நிந்தைகள் ஏற்படுகிறதோ அவைகளை இந்த உலகத்தில் இல்லாதபடி செய்து எங்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய செட்டையின் நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் தங்கியிருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி நாங்கள் பயணிக்கிற போது நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.